நீங்க ஒரு வேடிக்கையான விஷயத்த பத்திலாம் சொல்லியிருந்தீங்க. நீங்க அவர் நெறைய பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எம்ஜிஆர் கடந்து வந்த பாதை பத்தி சொல்லுங்க சார். அவர் எப்படி சினிமாக்குள்ள வந்தாரு? எப்படி அவர் வந்து சிஎம் நாற்காலியில போய் அமர்ந்தாரு? அத பத்தி சொல்லுங்க சார். எம்ஜிஆருடைய பலமே மக்கள் சக்தி தான். நீங்க திரைப்படத் துறையில் அவர முதலமைச்சராக, அமைச்சராக, நகராட்சி தலைவராக மக்கள் சினிமாவுல அவர பார்த்தாங்க. முதலமைச்சரா பார்க்கல. அதனால ஒரு அரசியல் அதிகார மையமாக பார்த்தார்கள். அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த நடிப்பில் மட்டும் இந்த மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? இல்ல அரசியலுக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வார்களான்னு ஒரு சந்தேகம் வந்தது. அப்ப என்ன பண்றாரு, அதற்காக பயிற்சிக்காகத்தான் நம் நாடுன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துல நகராட்சி தேர்தல்ல நின்னு மக்கள் ஓட்டு போட்டு இவர் வெற்றி பெற்று ஊர்வலமாக அழைத்து வருவதைப் போல ஒரு சேன் வைக்க சொன்னார். நீங்க அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு அவருக்கு அந்த ஆசை வந்துருச்சு. காரணம், நீங்க இந்த கருணாநிதியினுடைய அரசியல் மாய்மாலங்கள் அப்படித்தான் சொல்லணும். அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்லவர்களுடைய வெற்றிடமே இல்லாம போச்சு. காங்கிரஸ் காலத்துல நல்லவர்கள் அதிகாரத்தில் இருந்தாங்க. அண்ணா வந்த பிறகு அவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு. இது எம்ஜிஆருக்கு ஒரு நெருடலா இருக்கு. நீங்க குறிப்பா கருணாநிதி தான், வேற யாருமே இல்ல.